ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிசார். இன்றைக்கி நம்ம 3 ட்ரெண்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கொரோனா இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிற பிரச்சனையில் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வெட்டுக்கிளி, அந்த பாலைவன வெட்டுக்கிளி சொல்கிற அந்த வெட்டுக்கிளிகள் பார்த்திங்கன்னா, இப்போ வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பரவி அந்த ஏக்கர் நிலங்களை பார்த்திங்கன்னா அழிச்சிட்ருக்கு. அது ஒன்று ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு கப், இந்த கொரோனா இஷ்யூஸில் வேர்ல்டு கப் நடக்குமா நடக்காதாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக போயிட்டுருக்கு. இப்போ நேற்று நடந்த ஒரு வீடியோ காலில் அதுக்கான தீர்வு இப்போ எடுத்திருக்காங்க. அது என்ன நம்ம அடுத்தது பார்க்கலாம். தேர்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தளபதி விஜய் சாரை பற்றி தான் தேர்ட் நியூஸ். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இனி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆள் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கொரோனா ப்ராப்ளமே இப்போ இங்கே பெரிய தலைவலியாக போயிட்டுருக்கு. இப்போது எல்லா உலக நாடுகளும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ கொரோனா ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக தலைவலியாக அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ அது பார்த்தாதுன்னு இப்போ புதுசாக இந்த இந்தியாவுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி தாங்க. நீங்கள் கேட்கலாம், அந்த வெட்டுக்கிளி எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அது ஃபஸ்ட்டு எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் உருவாய் அது அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தானில் இருந்து இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது இப்போ எந்தெந்த மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வட மாநிலம் தான் சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் அந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஓவராக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ அதனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும் பீதியில் இருக்காங்கன்னு நம்ம கண்கூடாகவே பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொன்னாங்க. இப்போ அது பார்த்ததுன்னு பார்த்திங்கன்னா நேற்றுலாம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் சேனலாக இருக்கட்டும், அதை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த வெட்டுக்கிளிலாம் வர வாய்ப்பில்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ காலையில் நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இது பார்த்திங்கன்னா உதகையிலையும் இந்த வெட்டுக்கிளிகளோட இப்போ 1-2 வெட்டுக்கிளிகளும் அங்கே இப்போ இருக்குது. அதோட அட்டகாசம் அங்கேயும் இப்போது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன ஒரு கரெக்டான நியூஸ் பார்த்திங்கன்னா, உதகையில் இருக்கிற வெட்டுக்கிளிகள் பார்த்திங்கன்னா அது சாதாரணமான வெட்டுக்கிளிகள் தான். இப்போ நம்ம தோட்டத்தில் அப்புறம் நம்ம கிரவுண்டில் அந்த மாதிரி பார்ப்போம்ல, அந்த மாதிரி வெட்டுக்கிளி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த வெட்டுக்கிளி சாதாரண வெட்டுக்கிளி தானே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து அந்த மாதிரி அடித்தா செத்துரும்ல அப்படின்னு கேட்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 100-200 வெட்டுக்கிளி இருந்தால் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகளாக வந்துட்டுருக்கு. இந்த வெட்டுக்கிளிக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இது அதோட முட்டையை பார்த்திங்கன்னா 3 அடி ஆழத்துக்குள்ளே பூமியில் பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டுக்கிளிகள் அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து வளர ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், இந்த வெட்டுக்கிளி எந்த மாநிலம் தான் இப்போ கரெக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த வெட்டுக்கிளியை பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஹோட்டல்கள் மட்டும்தான் இப்போது கரெக்டான ஸ்டெப் எடுத்து இப்போது போயிட்டுருக்காங்கன்னு இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அங்கே அப்படி என்னடா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹோட்டல் தாங்க அந்த வெட்டுக்கிளிகளை பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இப்போது கொண்டு போயிட்டு ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் தாங்க இதுக்கு சூப்பரான ஸ்டெப் எடுத்து இப்போது அடுத்தது மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் இப்போது சூப்பர் ஐடியா ஒன்று இப்போது கையில் எடுத்திருக்காங்க. கேட்கலாம், இவ்வளோ வெட்டுக்கிளி அவங்க எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியை பார்த்திங்கன்னா அழிச்சா பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வெட்டுக்கிளியை பிடிச்சி, பறக்கிற வெட்டுக்கிளியை பிடிச்சி உயிரோட அதை பார்த்திங்கன்னா ரெக்கை, கால் எல்லாத்தையும் பிரித்து ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இப்போ சமைச்சு இப்போது சிக்கன் பதிலாக அதை எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதில் பெரிய லிஸ்ட்டு வேறு போட்டிருக்காங்க. என்னமோ நம்ம ஹோட்டலுக்கு போனால் இப்போது கையில் லிஸ்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி ஃப்ரை, அப்புறம் வெட்டுக்கிளி வறுவல், அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி சுக்கா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதை லைனாக லிஸ்ட்டு போட்டு இப்போது அவங்க விற்றுட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இது கேட்கும்போது நம்ம சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க தான் இங்கே கரெக்டாக பேர் கிரில்ஸ் சொல்கிற மாதிரி, இப்போ டிஸ்கவரியில் வர அந்த மேனுசோயில் பேர் கிரில்ஸ் சொல்கிற மாதிரி நார் சத்து இதில் வெட்டுக்கிளி நார் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவார். அதை இவங்க தான் கரெக்டாக சமாளிக்கிறாங்கன்னு சொல்லாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க பண்ணுறது சரியா இல்லை தப்பா?
சைனா மாதிரியே இப்போ நம்ம நாடு ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொரோனா, இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வெட்டுக்கிளி. இப்போ அது வெட்டுக்கிளியை நம்ம அடித்து சாப்பிடுச்சா பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டலையும் இப்போ பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தமான நியூஸ் தான். இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த T20 வேர்ல்டு கப்போட இதுதான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர்லாம் நடத்தலான்னு பிளான் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கொரோனா இஷ்யூஸ் வந்தனால இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் இப்போ தள்ளி வைக்கலாம் அப்படின்னு இப்போ பிளான் போட்டிருக்காங்க. இப்போது இது எப்போ தள்ளி வைக்கலாம், எப்போ இது திருப்பி T20 வேர்ல்டு கப்பை பார்த்திங்கன்னா நடத்தலான்ங்கிறத நேற்று நடந்த பார்த்திங்கன்னா ஐசிசி சபை கூடி இதை பேசியிருக்காங்க. ஐசிசி தலைவர், அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து ஒரு 18 பேரும் சேர்ந்து பேசியிருக்காங்க நேற்று அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதில் என்ன பேசியிருக்காங்கன்னு இப்போது ஒரு கிசு போயிட்டு இருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் T20 பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வந்துருச்சு. ஆனால் இதை உறுதிப்படுத்துகிற விதமாக பார்த்திங்கன்னா இப்போ ஐசிசி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வெளியே ஆகலை. இப்போது அவங்க ஐசிசி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் இது கூடி திருப்பி இந்த மாதிரி ஒரு வீடியோ கால் மூலம் பேசி தான் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் இதோட கரெக்டான டேட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் எப்போ வேர்ல்டு கப் டேட் சொல்கிறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். யார் வேர்ல்டு கப்புக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர். நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சாரை பற்றி தான் தெரியும் நியூஸ். இவரை பற்றி என்ன இப்போ நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நியூஸ் அப்டேட் வந்து இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டிவியில் விஜய் சாரோட படம் பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா விஜய் சார் படம் பார்த்திங்கன்னா நிறைய சேனல் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா விஜய் சார் படம் சொன்னாலே அவரோட டைட்டில் எப்போ ரிலீஸ் ஆனாலும் சரி அது ட்ரெண்ட் ஆயிரும். அவர் பேர் படத்தில் என்ன சொன்னாலும் சரி அதுவும் ட்ரெண்ட் ஆயிரும். இப்போ அவர் பாடல், அப்புறம் அவர் பாட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கெட்டப் ரிலீஸ் ஆனாலே அது ட்ரெண்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்னே சொல்லலாம் அவரை. இப்போ பார்த்திங்கன்னா தேட்டர் மட்டும் இல்லாமல் இப்போது பார்த்திங்கன்னா இப்போது டிவியில் இப்போது விஜய் சார் படம் போட்டாலே பார்த்திங்கன்னா டிஆர்பி எகிரி போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இப்போது இந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் சார் படம் பார்த்திங்கன்னா எந்த டிவியில் அதிகமாக போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா சன் டிவிங்கிற பேர் தான் இப்போது சொல்கிறாங்க. ஏன்னா அதில் தான் விஜய் சார் படம் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ போட்டிருக்காங்கன்னு இப்போது நியூஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை விஜய் சார் ரசிகர்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸுகளை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை விஜய் ரசிகர்கள் பார்த்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்து இந்த 3 ட்ரெண்டிங் நியூஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அப்படி பிடிக்கலைன்னா டிஸ்லைக் போடுங்க. அப்படி ஏதாச்சும் இதனை பற்றி சொல்லணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்த இதுலேருந்து அதை நான் திருத்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாருக்காச்சும் கேம்ஸு கிரிக்கெட் அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது வேர்ல்டு கப் எப்படின்னு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் நல்லா ட்ரெண்டிங்கான டாப்பிக்கோடு உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் நிசா. டாடா, பாய் பாய்.